அன்பிற்மிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸ்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜத்துடைய நேரம், அதாவது நம்ம சஹர் செய்கிறோம்ல அந்த நேரத்தில் இந்த திக்ருகளை ஓதுனாங்க. அதே திக்ருகளை நாம்ளும் இந்த நாட்களில் ஓதுவது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நபி அவர்கள் ஒன்றை காலையில் ஓதியிருக்காங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அத்தனை சிறப்பும் நாமளும் அடைந்து கொள்வதற்காக இந்த அமலை நம்ம செய்துக்கணும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் தஹஜத்துக்கு பின்னாடி மட்டும்தான் ஓதணுன்ட்டு இல்லை, தஹஜத் நேரங்கிறது சஹருடைய நேரமாக இருக்குது. அதனால் நீங்கள் சஹருடைய நேரத்தில் சஹர் செஞ்சு முடிச்சுட்டு கூட ஓதலாம். ஏன்னா சிலருக்கெல்லாம் காலையில் எந்திரிப்பாங்க, அவசர அவசரமாக தஹஜத் தொழுவாங்க, அவங்களுக்கு ஓதுறதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலான்னா தஹஜத் தொழுதுட்டாலும் சஹர் செஞ்சுருங்க. சஹர் செஞ்சுட்டு கூட இதை நீங்கள் ஓதிக்கலாம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹருக்கு முன்னாடி ஓதினாலும் சரி, இல்லை சஹருக்கு பின்னாடி ஓதினாலும் சரி, அது தஹஜத்துடைய நேரம் தான். அந்த நேரத்தில் நீங்கள் இதை ஓதிக்குங்க. முதல்ல நபி அவர்கள் என்ன ஓதுனாங்கன்னு நான் சொல்கிறேன். இது எல்லாமே ஒவ்வொரு விடுத்தம் ஓதியிருக்காங்க. ஒவ்வொரு விடுத்தம்னா 15 முறைன்னு அர்த்தம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்லிட்டு 15 முறை ஓதுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் பரிசுத்தமானவன், புகழனைத்தும் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறாங்க. இதை ஓதுறதுனால என்ன சிறப்பு நமக்கு கிடைக்குதுன்னா, கடல் நுரையளவு இருக்கக்கூடிய பாவங்கள் கூட மன்னிக்கப்படுது. இன்னும் யார் அல்லாஹுவை போற்றி புகழ்கிறாங்களோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இம்மேலும் மறுமையிலும் சிறந்ததை அல்லாஹ் கொடுக்குறான். இதுதான் அல்லாஹிற்கு நம்ம ஓதக்கூடிய திக்ருகளிலே பிடித்த திக்ரா இருக்குது. அதனால் முதல்ல இதை ஓதியிருக்காங்க. இரண்டாவது அஸ்தோஃபிருல்லா ஒரு விடத்தை ஓதியிருக்காங்க. அஸ்தோஃபிருல்லானா என்னை மன்னிப்பாயாகன்னு அர்த்தம். பாவ மன்னிப்போடு தான் ஒரு நாளையே அவங்க தொடங்கியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்புக்கு நிறைய சிறப்பு சொல்லியிருக்காங்க. யார் ஒருவர் பாவத்தை மன்னிப்பு பெறுகிறார்களோ அவர்களுக்கு இம்மேலையும் மறுமையிலும் பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் நிஹ்மத்துகளும் அதிகமாக்கப்படுதுன்னு இருக்காங்க. அதனால் இரண்டாவதாக இது ஒரு விடுத்தம் ஒதுக்குங்க. அடுத்து மூன்றாவதாக பார்த்திங்கன்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் புதையில ஓதியிருக்காங்க. இதை ஓதுறதுனால நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மலர் நடப்படுதுன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிஹ்ராஜ் பயணத்தில் சொல்லி அனுப்புனாங்க. அதனால் நீங்கள் இதை ஒரு விடுத்தம் ஓதிக்கோங்க. அடுத்து நபி அவர்கள் பார்த்திங்கன்னா ஹஸ்புனல்லா ஓதியிருக்காங்க. ஹஸ்புனல்லானா அல்லாஹ்வே போதுமானவன் அர்த்தம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியிருக்கிறது. இதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய காரியத்தை ஒப்படைக்கிறோம். குர்ஆனில் 2 இடத்துல பார்த்திங்கன்னா அல்லாஹ் இதை வலியுறுத்தி இருப்பான். அதனால் இந்த திக்ரை ஓதிக்கிறாங்க. நாள் முழுவதும் அல்லாஹ் நம்மளை பொறுப்பேற்றுப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வளமையாக ஓதக்கூடிய சுபஹானல்லாவை 10 முறை ஓதிருக்காங்க. சுபஹானல்லானா பரிசுத்தமானவன். இதை ஓதுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 நன்மைகள் எழுதப்படுது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதை ஒரு விடுத்தம் ஓதியிருக்காங்க. அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா எல்லா புகழும் அல்லாஹ்விற்குன்னு அர்த்தம். இதற்கு என்ன நன்மைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மீஜான் திராஸில் ரொம்ப கனமானதாக இது இருக்குது. அடுத்தது அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு போதுனா நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கான நன்மை நமக்கு கிடைக்கிது. அதனால் அல்லாஹ் அக்பர் ஓதியிருக்காங்க. அதுக்கப்புறம் லா இலாஹா இல்லல்லா ஓதியிருக்காங்க. இந்த களிமா தான் 7 வானத்தையும் 7 பூமியையும் ஒரு தராசில் வைத்தாலும் இந்த களிமா கனமானதாக இருக்குமா, அந்த அளவுக்கு நன்மையானதான் இந்த களிமா. இதை ஒரு விடுத்தம் ஓதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை ஓதியிருக்காங்க. ஏன்னா இது அல்லாஹ்விடத்தில் நம்ம சொர்க்கத்தை கேட்கறதுக்கான ஒரு துவா. அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க, யார் ஒருவர் ஒரு நாளைக்கு இதை 3 தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்காக சொர்க்கமே மன்றாடுதாமா அந்த மனிதனை சொர்க்கத்துக்குள்ளே விட்டுருன்னு சொல்லிட்டு. அதனால் இதை 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்து அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் அப்படின்னா நரகத்திலேருந்து பாதுகாவல் கொடுன்னு அர்த்தம். இதுவும் பார்த்திங்கன்னா நரகம் நம்மளை அல்லாஹ்விடத்தில் கேட்குமாமா, இந்த மனிதனை நரகத்துக்குள்ளே அனுப்பாதேன்னு சொல்லுமாமா. அதனால் நபி அவர்கள் இதை 3 முறை அதை 3 முறை ஓதியிருக்காங்க. நீங்கள் இதை ஓதிக்கணும். ஓதி முடித்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சலவாத்து நம்ம 15 முறை ஓதிக்கணும். ஏதாவது ஒரு சலவாத்து ஓதிக்கோங்க. நான் எப்பயுமே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் சலவாத்தை ஓதிப்பேன். இதை ஓதி முடிச்சுட்டு கடைசியாக நபி அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதியிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னியா ஓதிபிக்க மின் லீக்கி துனியா வலீக்கி யௌமில் கியாமான்னு சொல்லிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு துனியாவில் சரி அதே மாதிரி மறுமையிலையும் சரி எங்களுக்கு சிறந்ததை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை நம்ம கேட்கறதன் மூலமாக உலகத்தின் நெருக்கடிகளிலிருந்தும் மறுமையுடைய நெருக்கடிகளிலிருந்தும் நமக்கு பாதுகாவல் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா லீக்கினாவே நெருக்கடின்னு தான் அர்த்தம். அந்த நெருக்கடியிலேருந்து நம்ம பாதுகாவல் கேட்டிருக்கோம். இதை ஓதியிருக்காங்க. இது எல்லாமே நபி அவர்கள் ஓதியிருக்காங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் இதை ஓதும் போது நாள் முழுவதும் இதனுடைய பலன் இருக்கும். இதை கண்டிப்பாக ஓதிவாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.